தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து முதலாக அவர் பங்கெடுத்து கொண்ட ஒரு மக்கள் போராட்டம். பரந்தூர் விஷயத்தில் மட்டும் அவர் ஏன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சது? இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை கைவிடுவதற்கான நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. அது சார்ந்து செயல்படுவதாக நாங்கள் அறிவிக்கிறோம். கடலோர பகுதியில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ அது குறித்தான என்ன நிலைப்பாடு? அப்போ ஒரு பகுதியில் இவங்க வந்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அடுத்தடுத்த பகுதியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு வந்து ரேடியேஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ரேடியேஷன் ஆபத்து எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு எதிரான கடுமையான ஒரு போராட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொண்டு வராங்க. தமிழகத்தினுடைய எக்காலஜிக்கல் கிரைசிஸ் என்னவா இருக்குது, என்விரான்மெண்ட் கிரைசிஸ் என்னவா இருக்குது, கிளைமேட் கிரைசிஸ் என்னவா இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த வர்னபிலிட்டியிலேருந்து அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாதுகாப்பு நடவடிக்கை நோக்கினோம். அப்போ இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான பாதைவாக அவர் என்ன வைத்திருக்கிறார்கள். அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். புதிய அரசு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக சூழலில் சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்காக செயல்பட்டு இருக்கீங்க. குறிப்பாக இந்த அரசு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூழலில் சார்ந்து நான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன். குறிப்பாக வந்து இந்த பரந்தூர் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை வந்து கலந்துக்கிட்டாரு. பெரிய அளவில் அவருக்கு அதுக்கு முன்பு எதுலையுமே கலந்துக்கல, பரந்தூர் விஷயத்தில் மட்டும் தான் கலந்துக்கிட்டாரு. அந்த பரந்தூர் விஷயம் முதற்கொண்டு தமிழ்நாட்டில் சூழலில் சார்ந்த முக்கியமான முடிவுகளில் இந்த புதிய அரசு அதன் மீது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அது குறித்து அவங்களோட பார்வை என்னவாக இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ பொறுப்பேற்றதுக்கு பின்பாக அவங்க எப்படி செயல்பாடு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடைப்படுவதற்கு இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து முதலாக அவர் பங்கெடுத்து கொண்ட ஒரு மக்கள் போராட்டம் அப்படின்னா பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு எதிரான வந்து ஒரு போராட்டம் தான். ஸோ அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு போராட்ட களத்துக்கு நேரடியாக அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்பாக செல்வதற்கான ஒரு முதல் நிகழ்வாக அது இருந்தது. ஏகனாவூர் புறம் அந்த கிராமத்துக்கு செல்வது தான் முயற்சி பண்ணார். ஆனால் அப்போ பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ அந்த ஊருக்கு எல்லையோரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த கூட்டம் வந்து ஒருங்கிணைக்க செய்யப்பட்டது. ஸோ அந்த கூட்டத்துக்கு போனார். அதுக்கு அந்த திட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசினார். அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இன்றைக்கி ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்பாக நிச்சயமாக அந்த திட்டம் பின்வாங்கப்படும் அப்படிங்கிற கருத்தை தான் இன்னும் தொடர்ச்சியாக வந்து அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறார். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அவங்க ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக இப்போ அடுத்து எமர்ஜ் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அணு கனிம சுரங்க திட்டம், சாண்ட் மைனிங், அதை வந்து கிட்டத்தட்ட அட்டாமிக் மினரல்ஸ் இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு லைசன்ஸை வந்து 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது 2024 இந்த திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக வந்து அவங்க அனுமதி வாங்கணும். அப்போ அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது 2024 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு எதிரான கடுமையான ஒரு போராட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொண்டு வராங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து அணு கனிமத்தை வெட்டி எடுக்கின்ற போது அது வந்து ரேடியேஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ரேடியேஷன் ஆபத்து எங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏற்கனவே இந்த பகுதியில் இயற்கையாகவே பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அதிகமாக இருக்குது. கூடுதலாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா இன்னும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதன் காரணமாக அந்த கருத்து கேட்பு கூட்டமே ரத்து செய்யப்பட்டது. இப்போ அந்த நேரத்தில் நடந்த தாவேக்காவினுடைய ஒரு மாநாட்டில் வந்து என்னென்னா, இந்த மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அதற்கு முற்றிலும் மாறாக தற்போது 2026 கடந்த ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் வந்து முடியுது. அதுக்கு வழங்கப்பட்ட 2021 வழங்கப்பட்ட அந்த 5 வருடத்திற்கான அதுக்கான லைசன்ஸ் வந்து முடியுது. அதை வந்து 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயமாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம்.
ஸோ அந்த வகையில் சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் வந்து ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கிற மாதிரி அப்படிங்கிற புரிதல் தான் வந்து பார்க்குறேன். அதுக்கு சமீபத்திய ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி நேற்றைய தினம் நினைக்கிறேன். நேற்றைய தினம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினுடைய மெம்பர் செக்ரட்டரியாக வந்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் அந்த பொறுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூழல் சார்ந்து செயல்பட்ட நபர்கள், அந்த என்விரான்மெண்டல் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய அந்த புரிதல் அதிகமாக, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நபரை தான் அதில் வந்து கொண்டு வராங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஜூனியர் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு புதிய ஐஏஎஸ் நபரை வந்து அதில் வந்து நியமிச்சிருக்காங்க. இது வந்து பயங்கரமான ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போன்ற ஒரு முக்கியமான அமைப்பை வந்து லீட் செய்யணும் அப்படின்னா அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் அப்படிங்கிறது வேணும். சேர்மன், மெம்பர் செக்ரட்டரி 2 பேர் இருக்கும். சேர்மன் நீங்கள் அவுட் சைடர்ஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஆனால் மெம்பர் செக்ரட்டரி பொறுத்த வரைக்கும் டே டு டே அஃபர்ஸை வந்து அவர் தான் வந்து லீட் பண்ணணும். எந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு அவர் தான் வந்து எடுக்கணும். அந்த முடிவு அப்படிங்கிறது டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸோடு எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா அரசனுடைய பிரதிநிதியாக அவர் இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிறது ஒரு தனித்த நிலையில் இயங்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் தான் வந்து அது போர்டாக வந்து உருவாக்குறாங்க. அதுக்கான ரெவன்யூ அதுவே ஜெனரேட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் பரிசீலனை செய்ய வேண்டியது அவங்களோட கடமையாக இருக்குது. அப்போ இண்டிபெண்டாக அவங்க செயல்படணும். அவங்க வந்து அரசாங்கத்து கீழே இயங்க மாட்டாங்க. தனித்த ஒரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமாம், அரசாங்கத்தையே வந்து மேலாண்மை செய்யக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ என்னென்னா டேரெக்டாக வந்து தொடர்பு இல்லாமல் அவங்க இருக்க வேண்டும். அந்த 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 இண்டிபெண்டன்ஸோடு இருக்கணும். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ரெகுலேட்டிவ் மெக்கானிசத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸோ அதனுடைய இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது குறித்தான நிலைப்பாடு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தேவை. அதே போல் பரங்கிப்பேட்டை வந்து கடலூரில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை கடலோர பகுதியில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ அது குறித்தான என்ன நிலைப்பாடு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அதே போல் ஜவாது மலை, ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஜவாது மலையில் வந்து ஒரு பம்ப் ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை வந்து உருவாக்குவதற்கு அதானி வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து வழங்கியிருக்காங்க. அது குறித்தான எந்த ஒரு கருத்துமே பதிவு செய்யாமல் இருக்காங்க. அப்போ என்னன்னா, உங்களுக்கு தமிழகத்தில் புதிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலை பாதிக்கின்ற வகையில் திட்டங்கள் வந்து நிறைய அறிமுகமாகிட்டு இருக்குன்னா அது குறித்தான அரசனுடைய நிலைப்பாட்டு என்ன என்கின்ற விஷயம் போதுமான அளவுக்கு இன்னும் பேசப்படாமல் இருக்கின்றது. ஸோ இந்த ஒரு கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் ஒரு புரிதலற்ற தன்மை வந்து உருவாகுது. அதனால் நிறைய குழப்பங்கள் நமக்கு வந்து இருக்குது. எனவே இதிலெல்லாம் அவங்க செயலாற்றணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாக இருக்குது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வேற ஸ்டேட்மெண்ட் பேசினாங்க, வந்ததுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் மாறி இருக்கு. அது குறித்து தெளிவான புரிதல் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஏறத்தாழ தீர்க்கப்படாத பிரச்சனை பல காலகட்டமாக நிலவக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது பரந்தூர் விஷயத்தில் மட்டும் அவர் ஏன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சார்? அவளுக்கு அவ்வளோ செலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பர்டிகுலர் அதை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணார்? அதை மட்டும் ஏன் ரியாக்ட் பண்ணார்? இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வந்து அதில் ஏன் என்ன நிலைப்பாடு மாற்றி எடுத்திருக்காரு? எது எப்படி பார்க்குறீங்க? பரந்தூர் மணல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சார்ந்து அந்த மக்கள் தொடர்ச்சியாக வந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். சிபிஎம் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஆதரவு நிலைப்பாட்டை வந்து எடுத்தாங்க. சண்முகம் அவர் வந்து மாநில செயலாகுவதற்கு முன்பாக விவசாய சங்கத்தில் இருக்கின்ற போது அந்த பகுதிக்கு நேராக போய் பார்க்குறாரு, அவங்க ஆதரவு தெரிவிக்கிறார். அதே போல் பிற கட்சிகள் பாமக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை வந்து எடுத்தாங்க. அதாவது அந்த மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு இந்த பகுதியில் இந்த விமான நிலையம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் வந்து எடுத்திருந்தாங்க. அது சிபிஐ ஆகட்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த நிலைப்பாடு தான் எடுத்திருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக இந்த இந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கான விஷயங்களை வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து முன்னெடுத்திருந்தாங்க. அது குறித்தான பல்வேறு விதமான மக்கள் இயக்கங்களை வந்து பூலங்க என்பவர் சார்பாக நாங்களுமே நிறைய இடத்துல வந்து முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தோம். அந்த வகையில் சென்னையில் நம்ம நிறைய கூட்டங்கள் நடத்திருந்தோம். அதுக்கு இவங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையுமே நம்ம வந்து சந்தித்து இந்த திட்டத்தை குறித்தான் நீங்கள் நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசும்போது அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்திடமும் நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த மக்களினுடைய கோரிக்கை இதுவாக இருக்கின்றது, நீங்கள் இதில் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னு. அது அந்த இதை பரிசீலனை செய்து தான் அவங்க ஓகே மக்களினுடைய இந்த கோரிக்கை நியாயமானது, இந்த பகுதியில் இது வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக வந்து நானே அந்த இடத்துக்கு வரேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. அவங்களிடம் சென்சிடைஸ் ஆகி அது நிலைப்பாடு எடுத்ததுக்கு பின்பாக அந்த வர்றாங்க, அது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஆட்சிக்கு பின்பாக இருக்கு. இப்போ அடுத்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, மற்ற திட்டங்களுக்கு நம்ம இப்படி பேசுவதற்கு அது போய் சேருதா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவற்ற தன்மை இருக்குது. எப்படி நம்ம வந்து அதை கொண்டு போகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் நடப்பாங்க, அவங்களோட அஃபிஷியலான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா, பரந்தூர் மாநில திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். அதனால் அதில் நம்ம பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி அப்படிங்கிறதுனால அதில் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு புரியிருக்காங்க. அதனால் அதையும் மீறி சில நபர்கள் வந்து பட் வரக்கூடிய செய்திகள் பரந்தூர் விஷயத்தில் வந்து அவர் வந்து தள்ளி போட்டிருக்காரு, கைவிடலை தள்ளி போட்டிருக்கிறாரு
அப்படின்ற மாதிரியான செய்திலாம் அங்கேருந்து வருது. தலைமைச் செயலகத்தில் வரக்கூடிய செய்திகள் அதுவாக தான் இருக்குது. அதான் அதில் என்ன எடுத்துக்கிறாரு, அதாவது கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ண போகிறாரா, அல்லது காலதாமத கொஞ்சம் டைம் பீரியட் எடுத்துகிட்டு அப்புறம் அதை பற்றி கொஞ்சம் ஆறுனது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு? நாங்கள் கேள்விப்பட்டது வரைக்கும் வந்து அதை வித்ட்ரா பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் கூட இருக்குது. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கான முன்னெடுப்புகள் தான் செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது என்னென்னா வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸில் இருக்காங்க. சில ப்ரைவேட் லேண்ட்ஸே வந்துட்டு நிறையா இருக்குது. அந்த லேண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த திட்டத்தை வந்து அறிவிக்கலாம். மற்றபடி இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை கைவிடுவதற்கான நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. அது சார்ந்து செயல்படுவதாக நாங்கள் அறிகிறோம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு என்னென்னா எப்படியாச்சும் வந்து இதை நம்ம இது விஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு கிரெடாய் போன்ற அமைப்புலாம் தொடர்ச்சி அதுக்கான ஆதரவுக்கான இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த நேரட்டிவ் அவங்க இது பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அரசை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பார்க்குறாங்க. ஆனால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஸ்டாண்டில் வந்து நிற்கிற மாதிரி அப்படிங்கிற வகையில் தான் நாங்கள் வந்து கேள்விப்படுறோம். ஓகே, இப்போ தற்போது சூழலில் வேற எந்தெந்த சீரியஸான பிரச்சனைகளை பூவுலக நண்பர்கள் கையில் எடுத்திருக்கீங்க? எதை நோக்கி இப்போ வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? அடுத்து இப்போ வந்து கன்னியாகுமரி நம்ம முன்பே குறிப்பிட்டது மாதிரி கன்னியாகுமரியில் கூட இந்த அணு கனிமத்துக்கான அந்த சுரங்க திட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் கூடுதலாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மாவட்டத்துக்கான ஒரு பிரச்சனையாக மட்டும் இருக்க போகிறது. ஏன்னா தமிழக கடலோர பகுதியில் தூத்துக்குடியாக இருக்கட்டும், கன்னியாகுமரி, ராமநாதபுரம் வரைக்கும் கோஸ்டல் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய இந்த அட்டாமிக் மினரல்ஸோட டெபாசிட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு பகுதியில் அவங்க வந்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அடுத்தடுத்த பகுதியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏறத்தாழ 1114 ஏக்கர் செலவிலான நிலப்பரப்பில் வெட்டி எடுப்பதற்கான ஒரு அனுமதி தான் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியின் கீழாக இயங்கக்கூடிய இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு அனுமதி தர்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க இன்னும் விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது அனைத்துமே வந்து இதை நீங்கள் வெட்டி எடுக்கும்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பரவலாகுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுமே வந்துட்டு. ஸோ இது வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு காற்றின் மூலமாக அதிகமாக பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எங்கே போகுதோ அது புல்லில் போய் படியுதுன்னா அந்த புல் வந்து ரேடியோ ஆக்ட் ஆகும். அந்த புல்லை வந்து மாடு சாப்பிடுது அப்படின்னா அந்த மாட்டிலேருந்து கறக்கக்கூடிய பாலில் வந்து உங்களுக்கு ரேடியேஷன் இருக்கும். அந்த பாலை வந்து குழந்தைகளோ நாமளோ பருகிறோம் அப்படின்னா நமக்கு ரேடியேஷனை வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு செயின் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு கனிமம் அது. ஸோ அந்த வகையில் இந்த திட்டத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் புதிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் எடுத்திருந்தாங்க. அதாவது அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் புதிய திட்டத்தை அனுமதிப்பில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தை படிப்படியாக மூடணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஆனால் அடுத்த கட்ட நகர்வு அது நகராமல் இருக்க வந்து அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய பிற பகுதிகளில் புதிய ஹைட்ரோ கார்பன் திட்டங்கிறது. அதே போல் கடலோர பகுதியில் வந்துட்டு இப்போ நிறையா வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து அனுப்புகிறாங்க. இதில் என்ன முக்கியமான பிரச்சனைனா அந்த கடலோரம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டிய தேவையில்லை, மாநில அரசாங்கத்தோட அனுமதி தேவையில்லை. அது இல்லாமல் அவங்க செய்யலாங்கிறது ஆயிடுச்சு. அப்போ நம்ம கடலோர பகுதிகளில் வந்து அடுத்த ஆபத்து உங்களுக்கு. அப்போ ஒரு பக்கத்தில் நீங்கள் அட்டாமிக் மினரல்ஸ் எடுக்கிறீங்க, இன்னொரு பகுதியில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடலோரமே பெரிய அளவுக்கு பாதிப்புள்ளாவதற்கான ஒரு ஆபத்து அப்படிங்கிறது இருக்குது. மூன்றாவது இன்னொரு விஷயம் எப்படின்னா இப்போ திருப்பியும் வந்து ஸ்டெர்லைட் போன்ற நிறுவனத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற வாய்ஸ் வந்துட்டு இருக்கும். சுப்ரீம் கோர்ட் பண்ணி வரைக்கும் போய் அது வந்து ஷட் டவுன் பண்ண கரெக்டு தான் வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஆனால் திருப்பி அதை ரன் பண்ணுவதற்கான சில முயற்சிகள் இது வந்து எப்படி ஒரு நேரட்டிவ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய இந்த பரந்தூர் விமான நிலையம் வேணும், இந்த பக்கம் ஸ்டெர்லைட் வேணும், பள்ளிக்கரணை மாஸ்டர்னு நிறைய வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவ் பில்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நிறைய பிரைவேட் அசோசியேஷன் வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு நேரட்டிவ். அப்போ அதுதான் பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நாங்களுமே இப்போ தான் பார்க்குறோம். அப்போ இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான பாதைவாக அவர் என்ன வைத்திருக்கிறார்கள், எது நமக்கான விஷயம். இப்போ தவேகமோட தேர்தல் அறிக்கையில் பொறுத்த வரைக்கும் 2040 வரைக்குமான ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் தமிழ்நாடுக்கான ஒரு மாடலை வந்து உருவாக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா விக்ஷித் பாரத் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபி வந்து அவங்க ஒரு மாடல் வைக்கிறாங்களா 2040 வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது இருக்கணும் என்பதுக்கான திட்டம். அப்போ தமிழகத்துக்கு அப்படி ஒரு திட்டம் வைக்கின்ற போது கிளைமேட் ரெசிலியன்ட் தமிழகம்னு பேசுகிறாங்க. காலநிலை பாதிப்பு இல்லாத அல்லது பாதிப்புகளை குறைக்கக்கூடிய அளவிலான இருக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிற முன்னெடுப்பு இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமாகும். அப்போ அந்த முன்னெடுப்பு செய்யணும் அப்படின்னா தமிழகத்தினுடைய எக்காலஜிக்கல் கிரைசிஸ் என்னவா இருக்குது, என்விரான்மெண்ட் கிரைசிஸ் என்னவா இருக்குது, கிளைமேட் கிரைசிஸ் என்னவா இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த வேர்னபிலிட்டியிலேருந்து அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாதுகாப்பு நடவடிக்கை நோக்கணும். அப்போ அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் உருவாக்கப்படணும். ஸோ அதற்கான வந்து கமிட்டி ஃபார்மேஷன்ஸ், பிளானிங் கமிஷன்ஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கணும். இந்த எதிர்பார்ப்பு இருக்கு. பூவலி பொறுத்த வரைக்கும்
என்னன்னா இப்போ பழைய நெரேட்டிவ்ஸ்லாம் இருக்கீங்களா, அதாவது உற்பத்தி செய்து குவித்து கொண்டே இருப்பது, மக்களை நுகர்வு கலாச்சாரத்தில் ஆட்படுத்தி கொண்டு இருப்பது அப்படின்னு உலகமயமாக்கல் கொண்டு வந்த ஒரு 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 கலாச்சாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு திணை வாழ்வியலை வந்து முன்னிறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசுவோம். ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுவதற்கான விஷயங்கள் வந்து பார்க்குறோம். அதை வந்து அரசினுடைய கொள்கைகளாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நீங்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான ஒரு சீரான வளர்ச்சி அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்கனாமிக்ஸ்ன்னு பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்து அடுத்தடுத்து நம்ம முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். நல்லது சார். பூலோகி நண்பர்கள், உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன, எதை நோக்கி நகர போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் புதிய அரசு இந்த சூழலில் சார்ந்த பிரச்சனை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.